எப்போன்னு யோசிச்சு நிஜமாவே நடந்துருச்சா அப்படின்னு இப்போ நிஜமாக நடக்கும்பொழுது நம்மளால் நம்பவே முடியல. இந்த ரோகிணி சிக்குவாங்களா மாட்டாங்களா, இந்த ரோகிணியை சிக்கிறதுக்கான ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு அறிகுறியாச்சும் தெரியுதா அப்படின்னு பல கேள்விகள் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம ஆட்கள்லாம் வந்து ஒரு மனமிட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்குனா போன தடவை வந்து இந்த போன வாரம் முடிவில் இந்த மாதிரி ரோகிணி சிக்கிற மாதிரி காமிக்கும் பொழுது இது கண்டிப்பாக கனவு தான் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோடுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிட்டு நாளைக்கு தான் வந்து அதிரடியான சம்பவங்கள் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல இப்போ முத்துவையும் மீனாவையும் வந்து மரியாதை செலுத்துகிற மாலை போடுறேன்னு கிளம்பி இவர் வந்து இவர் நிற்கும் பொழுது இவரை பார்த்து அவங்க அப்படியே ஷாக் ஆகி டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. முத்து என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் முன்னாடியும் வந்து போட்டு கொடுக்காம டக்குன்னு வந்து சரி இவர் ரொம்ப நல்லவராச்சே இந்த மாப்பிள்ளையோட மாமா, அவரை நாங்கள் தனியாக சூப்பராக கவனிக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த கொண்டு வந்த மாலையை அவருக்கே போட்டு விட்றாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் வந்து எப்பயும் போல் நீங்கள் கூட்ட தான் மருமக, நான் கூட்ட தான் மருமக, நான் கூட்ட தான் மருமக வந்து பணக்கார மருமக, என்றைக்கு இருந்தாலும் சொத்து அவளுக்கு தான் வரும்னு வந்து விஜயா பேசிகிட்டு இருக்கும்போதே முத்து மீனா வந்துட்டு மனோஜையும் ரோகிணியும் வெளில கூட்டுறாங்க. ரவிஸ்ருதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க இப்போ இல்லை ஏரியாவில். ஸோ இப்போ வந்து நரியுடைய சாயம் வெளுக்குங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க சாயம் வெளுக்க போகுதுலாம் வந்து பேச என்ன ஏதோ லூஸ் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நக்கலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு உள்ளார அப்படின்னு இப்போ மாலையோட இவரை உள்ளே வர வைக்கிறாங்க. இவரை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிறாங்க. மைண்ட் வாய்ஸில் இவர் இது கூட்டந்தாங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன நினைக்கணும்னா மாட்டிட்டோமோ தான் முதல்ல நினைக்கணும். ஏன் அப்படின்னா இவர் தான் சாயம் வெளுக்குதுன்னா சொல்லிட்டார். ஆனாலும் ஏதோ வந்து ஒன்றும் புரியாத மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க ரோகிணி. ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து உள்ளார உட்கார வச்சு அவர் வந்து உட்காந்துட்டார். வேறு உட்காந்தானே சம்மந்தி எதுக்கு பணம் எடுத்து வந்திருக்கீங்களா இந்த டெவலப் பண்ணுறதுக்காக பிஸ்னஸை அப்படின்னு வந்து வெக்கமே இல்லாமல் மனோஜ் கேட்குறாரு. இவங்களும் வந்து விஜயா வந்து என்னன்னு கேட்க ரோகிணி சமாளிக்கிறாங்க. எதுக்கு இவரை கூப்பிட்டு வந்தீங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா, அவர் வேறு வேலையாக வந்திருப்பார், பிஸ்னஸ் விஷயமாக வந்திருப்பார்னு பேசிகிட்டே இருக்க இவர் வந்து ரோகிணியுடைய மாமா கிடையாது மாப்பிள்ளையோட மாமான்னு முத்து போட்டு உடச்சதான் தாமதம். ஒன்று என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன உளர்றீங்க, என் மாமாவை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை இதான் உண்மை அப்படின்னா இல்லை அவர் வந்து கறிக்கடலாக வச்சுருக்காருன்னாங்க அப்படின்னா இவர் தான் கறிக்கடை வச்சுருக்காரு, இவர்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாதுன்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. நாளைக்கு தான் ரோகிணிக்கு கெட் அவுட்டு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?